Students, today you are going to see the estimation of total hardness of water. Okay, va? So what is the aim of this experiment அப்படினு பார்த்தீங்கன்னா to estimate the total hardness of water in ppm using EDTA. So நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா வாட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட்னஸை இந்த EDTA சொல்யூஷன் வச்சு we are going to estimate. So அதுக்கு a standard solution of hard water, this is what standard hard water. The standard solution of hard water of strength 0.01 N was given and an EDTA of unknown strength. Okay, so EDTA strength வந்து நமக்கு தெரியாது, you are going to calculate. Then standard hard water ஓட strength வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டரோட ஹார்ட்னஸை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் திஸ் டைட்ரேஷன் இதுக்கு நம்ம இந்த பியூரட் சொல்யூஷன் என்ன எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா EDTA சொல்யூஷன். ஸோ EDTA அப்படின்னா எத்தலின் டயமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். ஓகே, இதுதான் பார்த்தோன்னா பியூரட் சொல்யூஷன். பிப்பட் சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன் ஸ்டாண்டர்ட் ஹார்ட் வாட்டர் வாஸ் டேக்கன் ஆஸ் பிப்பட் சொல்யூஷன். ஃபார் செகண்ட் டைட்ரேஷன் சாம்பிள் ஹார்ட் வாட்டர் வாஸ் டேக்கன் ஆஸ் பிப்பட் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க ரெண்டு வாட்டருக்கும் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த ஹார்ட்னஸ். ஓகேவா? இதுக்கு நம்ம எந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா எரியோக்ரோம் பிளாக் டீ இண்டிகேட்டர். ஓகே, தென் கண்டிஷன் ஃபார் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் யூ ஹாவ் டு ஆட் 5 ml ஆஃப் அமோனியா பஃபர் சொல்யூஷன். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, பஃபர் சொல்யூஷன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கும், பேசிக் பஃபர் அண்ட் ஆசிடிக் பஃபர். ஸோ இந்த டைட்ரேஷனில் நம்ம அமோனியா தட் இஸ் பேசிக் பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணுவோம். எவ்வளோ ml பார்த்தோன்னா தட் இஸ் 5 ml. ஓகே, 5 ml ஆஃப் அமோனியா பஃபர் சொல்யூஷன் வாஸ் ஆடட். ஓகேவா? ஸோ எதுக்காக பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணுவோம்? டு மெயின்டைன் கான்ஸ்டன்ட் pH வேல்யூ. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இந்த பியூரட் சொல்யூஷனில் தட் இஸ் EDTA வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். 50 ml பியூரட்டில் EDTA சொல்யூஷன் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். தென் ஸ்டாண்டர்ட் ஹார்ட் வாட்டர், ஓகே, இது 20 ml pipette out பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ நவ் இண்டிகேட்டர் வாஸ் ஆடட். ஒரு பிஞ்ச், ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இண்டிகேட்டர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். சி, ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிக்கணும். தென் யூ ஹாவ் டு ஆட் 5 ml அமோனியா பஃபர் சொல்யூஷன். ஸோ சி த சேஞ்ச். ஸோ என்ன கலர் சேஞ்ச் ஆகுது? சி, திஸ் இஸ் வாட் வைன் ரெட் கலர். ஓகேவா? ஸோ எரியோக்ரோம் பிளாக் டீ react with, okay, that is calcium and magnesium ion present in water to give what this wine red color. ஓகேவா? ஸோ இந்த சொல்யூஷனை இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா EDTA கூட ட்ரைட்ரேட் பண்ணுறோம். ஸோ ட்ரைட்ரேட் பண்ணால் see the color change, எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் பியூரட்டை பிடிச்சிக்கணும், ரைட் ஹேண்டில் அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கை ஷேக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்லைட்டாக அந்த வைன் ரெட் கலர் டிஸப்பியர் ஆகிட்டே வருது. So EDTA and the metal ion, that is calcium and magnesium ion in hard water. Okay, so EDTA and this metal ion will form a complex and this wine red color will be changed to steel blue color. So the end point என்னன்னு பார்த்தோன்னா what disappearance of wine red and appearance of steel blue color. See, color change ஆகிறது தெரியுதா? ஸோ வைன் ரெட்லேருந்து ஸோ கலர் வாஸ் சேஞ்சஸ் டு ஸ்டீல் ப்ளூ கலர். ஸோ இதுதான் பார்த்தோன்னா எண்ட் பாயிண்ட். ஸோ இந்த கலர் சேஞ்ச் வந்ததுக்கப்புறமா யூ ஹாவ் டு நோட் த ரீடிங். சி, த கலர் சேஞ்சஸ் டு வாட்? ஸ்டீல் ப்ளூ கலர். ஓகேவா? ஸோ வாட்ஸ் த ரீடிங்? இட் இஸ் 12.8 தெரியுதாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் டைட்ரேஷனோட ரீடிங் பார்த்தோன்னா இட் இஸ் 12.8. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன் பண்ணிட்டோம். ஸோ டைட்ரேஷன் 1
டேப்லெட் காலமில். ஸோ ஃபைனல் ரீடிங் எவ்வளோ 12.8 ஓகேவா. ஸோ இந்த கன்கார்டன்ட் வேல்யூ அகெயின் இந்த ரீடிங் வந்து 2 or 3 டைம்ஸ் செய்யணும். ஸோ எந்த வேல்யூ ரெண்டுனா மேட்ச் ஆகுதோ யூ ஹாவ் டு என்டர் தட் ரீடிங் இந்த டேப்லெட் காலம். ஸோ 12.8 நம்ம செஞ்சுட்டோம். ஸோ அதை ஃபைனல் ரீடிங்காக எழுதிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் வாஸ் கம்ப்ளீட்டட். ஸோ ரீடிங் நம்ம என்ன நோட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 12.8 ஓகேவா. தென் செகண்ட் ஐட்ரேஷன். ஸோ செகண்ட் ஐட்ரேஷனுக்கும் சேம் பார்த்தோன்னா பியூரட் சொல்யூஷன் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். தட் இஸ் EDTA. ஸோ EDTA தான் பார்த்தோன்னா இதோட பியூரட் சொல்யூஷன். தென் பிப்பட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஹார்ட் வாட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு ஸ்டாண்டர்ட் ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணோம். ஓகே, செகண்ட் ஒன்று பார்த்தோன்னா சாம்பிள் ஹார்ட் வாட்டர் ஓகேவா. ஸோ சாம்பிள் ஹார்ட் வாட்டர் ஏற்கனவே 20 ml பிப்பட் பண்ணி வச்சுருக்கோம். தென் எ பிஞ்ச் ஆஃப் எரியோக்ரோம் பிளாக் டீ இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கு. ஓகே, தென் தேர்ட் கண்டிஷன் பார்த்தோன்னா என்னென்னா 5 ml பஃபர் சொல்யூஷன். ஸோ 5 ml பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணுறாங்க. ஸோ பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ண உடனே கலர் என்ன சேஞ்ச் ஆகும் பார்த்தோன்னா தட் இஸ் வாட் வைன் ரெட் கலர் ஓகேவா. ஸோ நவ் யூ ஹாவ் டு டைட்ரேட் திஸ் EDTA with this EBT indicator solution. ஸோ கலர் சேஞ்ச் பாருங்கள். ஸோ ஸ்டாண்டர்ட் ஹார்ட் வாட்டருக்கும் சாம்பிள் ஹார்ட் வாட்டருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹார்ட் வாட்டர் அப்படிங்கிறது அந்த மெட்டல் அயான் தட் இஸ் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அயானோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். சாம்பிள் ஹார்ட் வாட்டரில் பார்த்தோன்னா கால்சியம் அயான் அண்ட் மெக்னீஷியம் அயோட கண்டென்ட் பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ ரீடிங் பார்த்தோன்னா ரொம்ப முன்னாடியே வந்துடும். சி கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியுதா. ஸோ வைன் ரெட் changes to steel blue color. See color change ஆயிடுச்சு. See இது பார்த்தீங்கன்னா steel blue color. So see the reading. So reading பார்த்தீங்கன்னா தெரியுதாமா. It is 3.3. Okay, so the reading for titration 2 is 3.3. Okay, titration 1 oda reading பார்த்தனா 12.8. Okay, so initial reading பார்த்தனா 0, final value வந்து 12.8. So 12.8 என்ன பண்ணுறோம்னா that is 2 times எழுதுறோம். final value அதே தான், volume of EDTA அதே தான். ஓகேவா. concordant value அப்படின்னா that is repeated 1 or 2 times or 1 or 3 times செய்வோம். ஸோ எந்த வேல்யூ ஈக்குவலாக வருதோ அதுதான் பார்த்தோன்னா concordant value. it is also what 12.8. இப்போ நம்ம என்டர் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வால்யூம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹார்ட் வாட்டர் எவ்வளோ எடுத்திருக்கோம் பிப்பட்டில் 20 ml. ஓகேவா. ஸோ 20 ml போட்டுக்கோம். நார்மாலிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹார்ட் வாட்டர் வாஸ் given, that is 0.01. அது நம்ம கொஷினில் கொடுத்துருவாங்க. ஓகேவா. ஸோ 0.01. வால்யூம் ஆஃப் EDTA வாட் இஸ் த ரீடிங் 12.8. அதை என்டர் பண்ணிக்கணும். ஸோ நார்மாலிட்டி ஆஃப் EDTA தான் நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும், தட் இஸ் N2 கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா V1 N1 ஈக்குவல் டு V2 N2. இதில் நமக்கு N2 மட்டும் வேணும். ஸோ என்ன பண்ணுறோம் V2வை அதர் சைட் கொண்டு வரோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் இந்த சைட் வரும்போது உனக்கு என்ன ஆகுனா டிவிஷன் ஆயிரும். ஸோ N2 is equal to V1 N1 by V2. So substitute the value of V1 that is 20 into N1 ஓடது என்னது 0.01 divided by V2 வந்து என்னது that is divided by V2 ஓட value 12.8. okay, so divide பண்ணலாம். see 20 into 0.01 divided by 12.8. so what's the answer 0.0156 நார்மாலிட்டி. ஸோ N போடணும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா நார்மாலிட்டி ஆஃப் EDTA. EDTயோட நார்மாலிட்டி என்னென்னா 0.0156. இதுதான் பார்த்தோன்னா N2. ஓகே, தென் டைட்ரேஷன் 2ஓட கால்குலேஷன். ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம்னா டைட்ரேஷன் 2ஓட ரீடிங் எடுத்துட்டோம். அதோட இனிஷியல் வேல்யூ 0, ஃபைனல் பார்த்தோன்னா 3.3. ஏன் 3.3 வந்திருக்கு அப்படின்னா யூஸிங் ஸ்டாண்டர்ட் தட் இஸ் சாம்பிள் ஹார்ட் வாட்டர். ஓகேவா. ஸோ சாம்பிள் ஹார்ட் வாட்டருக்கு பார்த்தோன்னா ரீடிங் கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். ஸோ கன்கார்டன்ட் வேல்யூ எல்லாமே பார்த்தோன்னா 3.3 தான். ஸோ ஃபைனல் வேல்யூ வால்யூம் ஆஃப் EDTA இது எல்லாமே ஃபுல்லாக 3.3 ஃபில் பண்ணிக்கணும். see the calculation. வால்யூம் ஆஃப் EDTA is 3.3. நார்மாலிட்டி ஆஃப் EDTA என்ன ஃபஸ்ட் டைட்ரேஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம். இட் இஸ்
0.0156. அது அப்படியே என்ன பண்ணுங்க, எடுத்து டைட்ரேஷன் 2ல் எழுதிக்குங்க 0.0156. Then volume of sample hard water எவ்வளோ? It is usually 20 ml. ஓகேவா? So you have to find the normality of sample hard water, that is N1. ஸோ ஃபார்முலா பார்த்தோன்னா இதுக்கும் அதே தான், V1 N1 ஈக்குவல் டு V2 N2. நமக்கு N1 மட்டும் வேணும். ஸோ V1 அதர் சைட் கொண்டு வரும். ஸோ இந்த ஃபார்முலா பிகம் V2 N2 டிவைடட் பை V1. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். V2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் 3.3, N2 வந்துட்டு 0.0156 டிவைடட் பை V1 வந்து 20. 3.3 into 0.0156 divided by 20. So 0.0025. So in the calculation la pathna 2.574 into 10 power minus 3 வருது. So minus 3 வந்தங்காட்டி you have to put 3 zeros. Okay, இந்த 2 முன்னாடி 3 0 போடணும். 0.002. So the normality of sample hard water. So sample hard water normality என்னது 0.0025. இப்போ என்ன பண்ணிட்டோம்னா ரெண்டு நார்மாலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனலாக you have to find total hardness of given sample of hard water. ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபார்முலா நார்மாலிட்டி இன்டூ ஈக்குவலன் மாஸ் இன்டூ 1000. ஸோ எதோட நார்மாலிட்டி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா சாம்பிள் ஹார்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த நார்மாலிட்டி எடுத்துக்கணும். இட் இஸ் 0.0025 இன்டூ ஈக்குவலன் மாஸ். எந்த ஈக்குவலன் மாஸ் எடுத்துக்கணும்னு பார்த்தோன்னா நம்ம சாம்பிள் ஹார்ட் வாட்டரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கால்சியம் கார்பனேட் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கால்சியம் கார்பனேட் அது CaCO3 ஈக்குவலன் மாஸ் பார்த்தோன்னா இட் இஸ் கிவன் 50. ஓகே, அந்த 50 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் இன்டூ 1000. ஓகே, 0.0025 into 50 into 1000 is what? 125 ppm. ppm அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா இட் இஸ் யூனிட் இல்லையா? ஸோ ஹார்ட்னஸ் மெஷர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்கனவே 3rd யூனிட்டில் படிச்சிருப்பீங்க. 2 யூனிட் இருக்கும், ppm அண்ட் மில்லிகிராம் பர் லிட்டர். ஓகேவா? ஸோ எப்பவுமே பார்த்தோன்னா ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்கிறது யூ ஹாவ் டு யூஸ் த யூனிட் வாஸ் ppm, தட் இஸ் பார்ட்ஸ் பர் மில்லியன். ஸோ நான் கிவன் சாம்பிள் ஹார்ட் வாட்டரில் எவ்வளோ ppm இருக்குன்னு பார்த்தோன்னா தட் இஸ் 125 ppm. ஸோ இந்த ரிசல்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அது அப்படியே இந்த ரிசல்ட்டில் இந்த மூணுலேயும் ஃபில் பண்ணிக்கணும். தட் இஸ் நார்மாலிட்டி ஆஃப் EDTA சொல்யூஷன் இஸ் ஃபர்ஸ்ட் டைட்ரேஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம், தட் இஸ் 0.0156. அது அப்படியே இங்கே எழுதிக்குங்க. தென் செகண்ட் நார்மாலிட்டி ஆஃப் சாம்பிள் ஹார்ட் வாட்டர் செகண்ட் டைட்ரேஷனில் கண்டுபிடிச்சோம், தட் இஸ் 0.0025. அது அப்படியே ரிசல்ட்டில் எழுதிக்கணும். தேர்ட் ஒன் total hardness of given sample of hard water, that is equal to 125 ppm. So 125 ppm. Okay.